பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் கர்த்தர் உங்கள் இதயத்தின் விருப்பங்கள் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 40:31 வாக்குத்தத்த வசனமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்காக காத்திருந்த தேவனுடைய ஜனங்களே, எத்தனையோ வருடமாய் காத்திருந்து போன இதயத்தை உடையவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கும் ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். கர்த்தரை தேடாதவர்கள் உயரமாய் மரங்களாய் எழும்பின்றார்கள், முறிந்து விழுவார்கள். அவரை சூழ்ந்திருந்த அவருடைய மேன்மைகள் மகிமைகள் எல்லாம் அவர்களுக்கு பிடுங்கப்படும். நேபுகாத்நேசார் மரத்தை வெட்டி வீழ்த்தியது போல இந்த உலகத்தை ஆட்டி படைத்தவர்களுக்கு கர்த்தர் வெட்டி வீழ்த்துவார். அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் ரெக்கைகளை முளைக்க பண்ண போகிறார். ஏன் தெரியுமா? ரெக்கைகளை ஆண்டவர் முளைக்க பண்ண போகிறார். இதுவரைக்கும் கீழேயே நின்னீங்க, சாதாரண மக்களாக நீங்கள் நின்னீங்க. 10ஓடு 11 100ஓடு கூட 101 நீங்கள் நின்னீங்க. அற்பமாக என்னப்பட்டீங்க, கீழே இருந்தீங்க. இப்பொழுது ரெக்கைகளை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். அதை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். அடித்து ரெக்கை அடித்து உயர பெய்கொண்டே இருப்பீர்கள். உங்களோட போட்டி போடுறவங்க, உங்களை பொறாமப்படுறவங்க, கேவலமாக பேசுகிறவங்க எல்லாம் அவங்களும் பறக்க பார்ப்பாங்க, கீழே விழுவாங்க. அவங்க கீழே நீங்களை உயர எழும்புவீர்கள். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு அன்பு மகளே இந்த வருஷத்துல ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்து கொண்டு செல்வார். மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். கர்த்தர் புதிய வருஷத்துல உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.